இப்ப ஏன் பேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நம்ம. ஸோ பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், எவ்ரி 3 மந்த்ஸ் ஓகே. ஸோ வந்து எல்லா சர்வர்ஸையும் பேட்ச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வெதர் இட் மே பி எ டெவ் சர்வர் ஆர் டெஸ்ட் ஆர் புரொடக்ஷன் எதா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க வந்து பேட்ச் பண்ணுவாங்க. த மெயின் ரீசன் பேட்ச் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி. ஓகே. ஸோ பேசிக்கா த ஓல்டர் வெர்ஷன் அதாவது சம் வெர்ஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வல்னரபிலிட்டி இருக்கும். அந்த வல்னரபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எய்தர் ரெட் ஹேட் இல்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா சென்டோஸ் ஈவன் இன்னும் விண்டோஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியூ பேட்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஏதாவது வல்னரபிலிட்டி இருந்தது அப்படின்னா, த லேட்டஸ்ட் பேட்ச்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். என்ன அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் எ ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டில மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண பேக்கேஜஸ்ல ஏதாவது பக்ஸ் இருந்தது அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் பண்றதுக்கு அண்ட் தென் ஏதாவது மெமரி லீக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் மெமரி லீக் அந்த மாரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும், இல்ல சிஸ்டம் கிராஷ் ஆகுது ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புது பேட்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து என்ன பண்ணா, அந்த பேட்சஸ் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். அண்ட் ஃபைனலா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ சம் ரைட் கம்ப்ளைண்ட்ஸ் மெத்தட். ஓகே. இதுல ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிசிஐ, டிஎஸ்எஸ், அந்த ஹிப்பா அண்ட் தென் இது எல்லாமே என்ன அப்படின்னா, தே ஃபாலோ சம் பாலிசி. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெகுலரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம்ஸ வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இப்ப இந்த சிஸ்டம் வந்து பேட்ச் ஆகல அப்படின்னா, தே வில் புட் எ ஹியூஜ் பெனால்டி. ஓகே. ஸோ ரைட். ஸோ தே ஹேவ் டூ மேட்ச் எவ்ரிதிங். அந்த ரீசன்க்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேட்ச் பண்ண போறோம். இந்த பேட்சிங் வந்து என்ன பண்ணும்போது, ஓகே பீயிங் எ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்மளுக்கு வந்து என்னன்னா, நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே. இது எப்படி எப்படிலாம் பேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மேனுவல் பேட்சிங். ஓகே ரைட். ஸோ இந்த மேனுவல் பேட்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு மெஷின்குள்ள லாகின் பண்றேன். ஒரு மெஷின்ல லாகின் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே. ஸோ என்னென்ன பேட்சஸ்லாம் அவைலபிள் இருக்கு, அதாவது புது பேட்ச் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு, பேட்சஸ் வந்து அப்கிரேட் பண்றேன் நான். இந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டட் பேட்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1 மெஷின், 2 மெஷின் இருந்தது. இல்ல 5 டூ 10 மெஷின்ஸ் இருந்தா ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெஷின் ஒவ்வொரு மெஷின்லயும் நம்ம லாகின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பேட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் யூஸ் அன் ஆட்டோமேட்டட் பேட்சிங். இந்த ஆட்டோமேட்டட் பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா நெறைய யூஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, Ansible வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த Ansible என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு மெஷின்லயும் லாகின் பண்ணிட்டு, என்னென்ன பேட்ச் நியூ பேட்ச் இருக்கும், நீங்க வந்து பிளே புக் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மெஷின்லயும் லாகின் பண்ணிட்டு, அங்க இருக்கிற பேட்சஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிரும். இல்ல அப்படின்னா, யூ கேன் ஹேவ் ரைட் சம்திங் லைக் கிரான் ஜாப்ஸையும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் பேட்சிங். இந்த லைவ் பேட்சிங் அப்படிங்கிறது பேசிக்கா ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நான் வந்து இன்ஸ்டால் வச்சிருக்கேன் நானு. அதுல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பேட்ச் அப்டேட் பண்ணும். பேட்ச் அப்டேட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணும். நான் ரீபூட் பண்ணாம நான் வந்து என்னன்னா, ஹார்ட் பேட்சிங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேட்ச் அண்ட் தென் லைவ் பேட்ச் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்சிங் இருக்கு. இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கெர்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பேட்ச் பண்ணும். நம்ம வந்து என்ன அப்படின்னா, ரீபூட் பண்ண தேவையில்ல. மெஷின் வந்து ரீபூட் பண்ண தேவையில்ல. இது எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து என்ன Amazon.in இருக்கு. இல்ல எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சைட்ட வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. ஸோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, திடீர்னு நான் அக்சஸ் பண்ணும்போது அந்த சர்வர் ஒர்க் ஆகல. என்ன ரீசன் அப்படின்னா, பேக் எண்ட்ல வந்து அவங்க வந்து பேட்ச் பண்ணிட்டு சிஸ்டம் வந்து ரீபூட் பண்றாங்க. ரைட். அப்ப ரீபூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ட் யூசருக்கு வந்து என்ன பண்ணும், இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா? அத அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் யூஸ் அ லைவ் பேட்சிங். லைவ் பேட்சிங் குடுக்கும்போது என்ன அப்படின்னா, யூசுவலா நீங்க வந்து என்ன அப்படின்னா, ஒரு அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா, யூ மஸ்ட் ஹேவ் டூ ரீபூட் த மெஷின். இப்ப இந்த லைவ் பேட்சிங் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நீங்க ரீபூட் பண்ணவே தேவையில்ல. கெர்னல் பேட்ச் அப்ளை பண்ணிட்டு. ஓகே ரைட். ஸோ தென் கெர்னல் பேட்சிங்ன்னு சொல்லுவோம். இந்த கெர்னல் பேட்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்கா ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க, லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கெர்னல் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷன் நீங்க அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் அப்கிரேட் ஒன்லி த கெர்னல். ஸோ கெர்னல மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் அ பேக்கேஜ் மேனேஜர் மேனுவலாவும் நீங்க அப்கிரேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா பேக்கேஜ் மேனேஜர் வச்சும் நீங்க வந்து அப்கிரேட் பண்ணலாம். அது வந்து என்ன அப்படின்னா கெர்னல் பேட்சிங். ஓகே. இப்ப எனக்கு அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் செக்யூரிட்டி பேட்சிங். இந்த செக்யூரிட்டி பேட்சிங் என்ன அப்படின்னா, இட் வில் அப்டேட் ஒன்லி த செக்யூரிட்டி பேட்சஸ்.
ஓகே. செக்யூரிட்டி ரிலேட்டடா ஏதாவது புது பேட்ச் இருந்தது அப்படின்னா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இட் வில் அப்ளை ஒன்லி த செக்யூரிட்டி பேட்சஸ். நான் வந்து என்ன அப்படின்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, 2000, 3000 ஆர்பிஎம்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எல்லா ஆர்பிஎம்மும் அப்டேட் ஆகாது. ஸோ எந்த ஆர்பிஎம் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னா, எந்த இது பேட்ச் பண்ணும் அப்படின்னா, ஸோ செக்யூரிட்டி ஒன்லி பேட்சிங் மட்டும் தான் வந்து பண்ணும். ஸோ ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் பேட்சிங். இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் பேட்சிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா, அவங்களே வந்து எல்லா ஆர்பிஎம்ஸ் அப்படிங்கிறது என்னது? உங்களோட சாஃப்ட்வேர்ஸ்ன்னு நெனச்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன அப்படின்னா, விண்டோஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்றீங்க இல்லையா? இங்க லினக்ஸ்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆர்பிஎம்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த ஆர்பிஎம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே, உங்களோட ஓஎஸ் ப்ரொவைடரே வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா குடுத்துருவான். இப்ப இந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எதுவுமே வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேக்கேஜஸ்ல இன்க்ளூட் ஆகாம, ஃபார் எக்ஸாம்பிள் MySQL, Docker, இந்த Apache இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். See, if you want to upgrade only that particular version of third party packages, you can go ahead and then update it. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பேட்சிங். நம்ம பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா, இந்த செஷன்ல ஒன்லி மேனுவல் பேட்சிங். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி பேட்சிங் பெருசா ஒண்ணும் இல்ல. நம்ம எப்படி பேட்ச் பண்றது அப்படிங்கிறது இந்த செஷன்ல வந்து சொல்லிக் குடுக்குறேன் நானு. ஸோ யூ வில் கெட் டூ நோ ரைட் எப்படி வந்து பேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ரைட்? ஓகே. ஸோ இப்ப நான் வந்து இப்ப பேசிக்கா வந்து என்ன அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கேன் நானு. ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அப்படின்னா, ஓகே, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். நான் எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு சர்வர் குரூப் போயிட்டு நான் வந்து பேட்ச் வந்து அப்டேட் பண்ணிட்டு, ஓகே, நான் ரீபூட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? இது பண்ணக்கூடாது. நான் வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் நான். அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். பேசிக்கா இந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு தெரியும் சேஞ்ச்னா என்ன? இன்சிடென்ட்னா என்னன்ட்டு. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நான் பண்ண போறேன் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயோ இல்ல என்னோட அப்ளிகேஷன்லயோ, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வந்து ரெய்ஸ் பண்ணணும். இந்த சேஞ்ச் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அப்ரூவ் ஆன வேட்டி, ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேப் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கேப்ல வந்து என்ன சேஞ்ச் அத்தாரிட்டி போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதில போயிட்டு டிஸ்கஷன்லாம் நடக்கும். அந்த டிஸ்கஷன் முடிஞ்சுட்டு இவங்க வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்ல. நீ போய் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். இந்த பர்ட்டிகுலர் டைம்ல இருந்து இந்த பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, பேட்சிங் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த டிக்கெட்ல வந்து நம்ம சேஞ்ச் ரிக்வெஸ்ட்ல ஃபைல் பண்ணியிருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க அப்ரூவல் குடுத்துட்டாங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்லி எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்களோ, அந்த டைம்க்கு தான் நீங்க வந்து உங்களோட சேஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சேஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் என்னோட இதில வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எந்த சர்வரும் சும்மா இருக்காது. வெறும் ஓஎஸ் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ டேட்டாபேஸ் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாம். ஓகே ரைட்? ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா, அப்ளிகேஷன் டீம் கூட கான்டாக்ட் பண்ணிட்டு, அந்த அப்ளிகேஷன வந்து டவுன் பண்ண சொல்லணும். ரைட்? ஸோ டேட்டாபேஸ் டீம் கூட ஒர்க் பண்றீங்க. அது டேட்டாபேஸ் பேஸ் சர்வரா இருந்ததுன்னா, ஓகே, டேட்டாபேஸ் டீம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சர்வர் வந்து ஷட் டவுன் ஐ மீன் சர்வீஸ வந்து ஷட் டவுன் பண்ண சொல்லணும். இட்ஸ் நாட் சர்வர், இட்ஸ் சர்வீஸ் ஷட் டவுன் பண்ண சொல்லணும். ஓகே ரைட்? ஒன்ஸ் அவங்க டவுன் பண்ண உடனே, விர்ச்சுவல் மெஷினா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம VMwareல இருந்து அந்த விர்ச்சுவல் மெஷின ஒரு ஸ்னாப்ஷாட் ஒண்ணு எடுத்து வச்சுப்போம். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ பேட்ச் பண்ண வேட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஓகே. ஸோ ப்ராப்ளம் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, புரொடக்ஷன் சர்வர்ல ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, இட்ஸ் எ ஹியூஜ் லாஸ் ஃபார் த கம்பெனி. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் டேக் எ பேக்கப் ஆர் ஸ்னாப்ஷாட் ஆஃப் த மெஷின். ஓகே. இந்த வொர்ஸ்ட் கேஸ் ஏதாவது எனக்கு பேட்சிங் முடிஞ்ச உடனே, என்னோட சிஸ்டம் வந்து டவுன் ஆயிடுச்சு. என்னால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, பிரிக் அப் பண்ண முடியல. இல்ல புது பேட்ச் வந்த விட்டு என்ன அப்படின்னா, என்னோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் வச்சு நம்மளால ரிவர்ட் பண்ணிக்க முடியும். ஓல்டு ஸ்டேட்டுக்கு வந்து ரிவர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ட்ரை ரன் பண்ணுவோம். ட்ரை ரன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் பிராக்டிகலா பார்க்கும்போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேட்ச் அப்ளை பண்ணுவோம். ஸோ பேட்ச் அப்ளை பண்ணி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பேட்ச் அப்ளை பண்ணி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணுவோம். ரீபூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் டீம் கூட எல்லா சிஸ்டம் என்ன அப்ளிகேஷன்லாம் அப் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிட்டு, அப்ளிகேஷன் டீம் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து அப்ளிகேஷன் வேலிடேஷன்லாம் பண்ணுவாங்க.
அப்ளிகேஷன் வேலிடேஷன்லாம் பண்ணிட்டு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது அப்டின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கன்ஃபர்மேஷன் குடுத்த உடனே, நீங்க சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து என்ன அப்டின்னா, ஜெனரல் ப்ராசஸ். ஓகே. அகைன் ஐ வில் ரிப்பீட் த சேம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வந்து ரெய்ஸ் பண்ணணும். ஓகே. எந்தெந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த சர்வர் வந்து பேட்ச் பண்ண போறேன் அப்டின்ட்டு, நான் வந்து ஒரு சேஞ்ச் ரிக்வெஸ்ட்ட ரெய்ஸ் பண்ண போறேன் நானு. அது வந்து என்ன அப்டின்னா, சேஞ்ச் அத்தாரிட்டி போர்ட் கேப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ டூரிங் தட் டைம் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்டின்னா, சேஞ்ச் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணங்காட்டி என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த சேஞ்ச் விண்டோவ அப்ப அப்ளிகேஷன் சர்வர் நம்ம பேட்ச் பண்ண போறோம்னா, அப்ளிகேஷன் டீம்ம கூப்ட்டு அந்த அப்ளிகேஷன வந்து டவுன் பண்ண சொல்லணும். டேட்டாபேஸ் டீம் கூட ஒர்க் பண்றோம் அப்டின்னா, டேட்டாபேஸ் சர்வரா இருந்ததுன்னா, டேட்டாபேஸ் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த சர்வீஸ் வந்து டவுன் பண்ணுவாங்க. அவங்க முடிச்ச விட்டு என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த விஎம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். விஎம் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு, நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, பேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். பேட்ச் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு ட்ரை ரன் வந்து ரன் பண்ணுவோம். தென் ஃபைனலி ரைட் ஆக்சுவலா பேட்சிங் எல்லாம் முடிஞ்ச வேட்டி, சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்ட்டு பார்த்துட்டு, நம்ம வந்து அப்ளிகேஷன் டீம்கிட்ட குடுத்துருவோம். அப்ளிகேஷன் டீம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அத வேலிடேட் பண்ணிட்டு, நம்மளுக்கு வந்து ஓகே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்டின்னா, ஸோ வி கேன் கோ அஹெட் அண்ட் தென் க்ளோஸ் த சேஞ்ச் ரிக்வெஸ்ட்.